வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான இறால் தொக்கு செய்ய போகிறோம். இந்த இறால் தொக்கை நம்ம சாதத்து கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இறால் தொக்கு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ண இறால் கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். அப்போ தான் அந்த இறாலோட ஸ்மெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எப்போயுமே சிக்கன் இறால்லாம் செய்கிறப்ப நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்து சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமே வெங்காயம் நல்லா வதங்கி வரும். மூணு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். எப்போயுமே நம்ம தொக்கு பண்ணுறப்ப மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவும் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம சேர்த்தா தான் நல்ல காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த மசால் பொடி எல்லாமே நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இறால் தொக்கு பண்ணுறப்ப அதிகமாக நீங்கள் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் அதிகமாயிரும். அதனால ஒரு தக்காளிக்கு மேலே நமக்கு தேவையில்லை. 1/2 கிலோ இறாலுக்கு ஒரு தக்காளி நம்ம சேர்த்தா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கி நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம தொக்கோட உருளைக்கிழங்கை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்ம ஒரு மூடியை போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இறாலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் சேர்த்த இறால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இறாலை நீங்கள் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒருவேளை நீங்கள் சாதத்துக்கு நல்லா கிரேவி மாதிரி போட்டு சாப்பிடணும் அப்படின்னா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம இறால் மசாலா கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா தேங்காய் கலந்து விட்டுருவோம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்ல ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மசாலாவை நம்ம சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை இது கூட எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான பக்குவத்துக்கு இறால் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.